வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில மே 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வீராவுக்கு ரொம்ப பெரிய உண்மை தெரிய வருது. இருந்தாலும் வீரா இது உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதே நேரம் வள்ளி ரூமுக்குள்ள வந்ததோட வீரா வள்ளிய பார்த்து, இங்க பாருங்க வள்ளியம்மா, ஏன் வள்ளியம்மா என்ன தப்பாவே நினைக்கிறீங்க? நான் எப்படி கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்? கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? வீரா என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுவாளா? சொல்லுங்க. இந்த குடும்பத்தை எதிர்த்து வீரா ஏதாவது பண்ணி பாத்திருக்கீங்களா? ஏன் வள்ளியம்மா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, ஆரம்பத்துல கூட நீ இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். ஆனா இப்பதான் புரியுது, இந்த குடும்பத்துக்காக நீ எதுவுமே பண்ணல. உன்னோட சுயநலத்துக்காக தான் நீ இப்படி பண்ணிருக்க. மாறனை காப்பாத்துனது கூட எதுக்காக தெரியுமா? உன் வாழ்க்கைய நீ காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாறனையே காப்பாத்திருக்க. நீ இத்தனை நாளும் சுயநலமா இருந்தது இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு வீரா. இப்பதான் விஜி என்கிட்ட சொன்ன பிறகுதான் புரியுது. அம்மா அம்மான்னு சொல்லி சும்மாதான் நாடகம் போட்டிருக்க விஜி. வீரா, இந்த வீட்டுல அப்பதானே என்னையும் ஏமாத்தி குடும்பத்துல நீ அந்த உரிமையை எடுத்துக்கலாம். அப்ப வீரா கேக்குறாங்க, என்ன வள்ளியம்மா இப்படி பேசுறீங்க? இந்த அளவுக்கு திட்டம் போடுற அளவுக்கா உங்க வீரா நடந்துப்பா? அப்ப வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு வீரா, போது வீரா, உன்னை நம்பி நான் ஏமாந்தது. இங்க பாரு, இப்போதைக்கு என்னுடைய முழு குறிக்கோள் என்னை நம்பி வந்த விஜயோட வாழ்க்கையை காப்பாத்தணும், அவ்வளவுதான். அவ அவ அம்மா அப்பா எங்க குடும்பத்தால எவ்வளவோ பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டா. இதுக்கு மேலையும் அவ எந்த பிரச்சனையும் அனுபவிக்க கூடாது. அவ கார்த்தியோட பொண்டாட்டி. கார்த்தி கூட நான் விஜயை சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாரு வீரா, பிருந்தாவோட லைஃப்காக நீ கண்டிப்பா விஜய துரத்தி அடிக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உன்னால என்னை எதிர்த்து விஜய ஒண்ணும் பண்ண முடியாது, பாத்துக்கோ. இங்க பாரு, இதுதான் வீரா நான் உனக்கு கொடுக்கற வார்னிங். இனிமே விஜய நீ ஏதாவது பழி சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இப்படி பேசினதோட வீராவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, வள்ளியம்மா இப்படி பேசுறாங்க அப்படின்னு. இருந்தா இங்க இருந்து என்னக்கா இப்படி பேசுறாங்க வள்ளியம்மா? அதுக்கு வீரா சொல்றாங்க, எனக்குமே ஆச்சரியமா இருக்கு பிருந்தா. இது வரைக்கும் வள்ளியம்மா என்ன இந்த மாதிரி பேசினதே கிடையாது. என்ன நடந்தாலும் என் மேல முழு நம்பிக்கையோட இருப்பாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையாவும் இருக்கு, மனசு கஷ்டமாவும் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பிருந்தா. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லவா? வீரா கேக்குறாங்க, சொல்லு. அப்ப பிருந்தா போயிட்டு கதவை சாத்துறாங்க. சாத்தினத்தோட வீரா கேக்குறாங்க, அப்படி என்ன பிருந்தா என்கிட்ட சொல்ல போற? பிருந்தா சொல்றாங்க, அக்கா உங்க யாருக்குமே தெளிவா தெரியலையா? அந்த விஜி இன்னசென்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ எவ்வளவு பெரிய பிளானோட வந்திருக்கா அப்படிங்கறது உங்களுக்கு இன்னும் தெரியல. கார்த்திய பத்தி எனக்கு தெரியும்க்கா. அவர் இன்னைக்குமே இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறவர் கிடையவே கிடையாது. இந்த விஜய் தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. நம்ம குடும்பத்தை நிம்மதி இல்லாம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவளுக்கு. அக்கா, அந்த விஜய ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தீங்கல்ல, அந்த ஊர்ல எதுக்காக விஜய ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அத பத்தி ஏதாவது கேட்டு பாத்தியா? அப்பதான் வீரா யோசிக்கிறாங்க, ஆமா பிருந்தா, விஜய ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அப்படி விஜயோட குடும்பத்துல மாமாவுக்கு என்ன துரோகம் பண்ணிருப்பாங்க? அப்ப பிருந்தா கேக்குறாங்க, அததான்க்கா நானும் கேக்குறேன். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அந்த அளவுக்கு விஜயோட அம்மா அப்பாவை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்திருக்காங்க. விஜயோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. விஜய் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டது யாரு அப்படின்னு. அப்பதான் வீரா சொல்றாங்க, ஆமா பிருந்தா, அத பத்தி நான் யோசிச்சு பாக்கல. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அதான்க்கா சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விஜயோட நோக்கமே வேற ஏதோவா இருக்கு. கண்டிப்பா அந்த விஜய் இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சது இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நுழைஞ்சிருக்கா. அவளுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இது கேட்டதோட வீராவும், ஆமா விஜய் அப்படி, ஆமா பிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பிருந்தா சொல்றாங்க, அக்கா நான் உனக்கும் மாமாவுக்கும் இடையில வரல, நான் போயிட்டு வேற ரூம்ல தங்கிக்கிறேன்.
அது கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு பிருந்தா, அதெல்லாம் எங்கேயும் போக வேணாம், நீ இங்க இரு அப்பன்னு பார்த்து மாறன் வராரு. மாறனை பார்த்ததோட பிருந்தா நேரா வீராவை பார்த்து, அக்கா நான் இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு, நான் போறேன்க்கா அப்படின்ட்டு போறாங்க. அப்ப நம்ம மாறன் வந்ததோட வீரா கேக்குறாங்க, இங்க பாரு, எதுக்காக இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? மாறன் கேக்குறாரு, நான் என்ன டார்ச்சர் பண்ண? வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இப்பதானே சொன்னேன் பிருந்தா என்னோட ரூம்ல தங்கணும் அப்படின்னு. நீ கார்த்திகிட்ட நேக்கா பேசி நீ இங்க வந்துட்ட. கார்த்தியும் நீயும் சேர்ந்து அடுத்து என்ன பிளான் பண்றீங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? மாறன் கேக்குறாரு, ஏ வீரா, கொஞ்சம் கூட என்ன நம்பவே மாட்டியா? இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் கெட்டவதான். அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. கார்த்தி தப்பே பண்ணலன்னு சொல்றான், ஆனா அந்த விஜய் கார்த்தி மேல பயங்கரமான பழிய போட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துட்டா. எனக்கு என்னமோ அந்த விஜய் இன்னசென்ட்டா நடிக்கிற மாதிரிதான் தெரியுது. அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் மட்டும் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவ ஊருக்கு போனா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, மாறா, நீ சொல்ற யோசனை கூட நல்லா இருக்கே. மாறன் கேக்குறாரு, என்ன வீரா சொல்ற? வீரா சொல்றாங்க, ஆமா, நம்ம மாமா ஊருக்கு போவோம், அங்க போயிட்டு யாருக்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம். விஜய பத்தி அவங்களுக்கு கண்டிப்பா உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கேட்டதோட மாறணும், சரி, என்ன திடீர்னு இந்த இன்வெஸ்டிகேஷன்? அதான் வந்துட்டு விஜய் இன்னசென்ட்னு நீயே சொல்றியே. அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல, நான் கண்டிப்பா அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும். மாறன் கேக்குறாரு, எதுக்காக நீ அவளை பத்தி திடீர்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? நீ இப்படி சொல்ற அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ரொம்ப பெரிய காரணம் இருக்கு. ஏதோ ஒரு வகையில நீ விஜய சந்தேகப்படுற. என்னன்னு சொல்லு வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, வடிவத்த இருக்காங்கல்ல, அவங்க கடைசி நேரத்துல சாட்சி சொல்ல வந்தாங்களே, உனக்கு தெரியுமா? மாறன் கேக்குறாரு, ஆமா வந்தாங்க, ஆனா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அவங்க பிள்ளைய பறி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற கோவத்துலதான் வந்து சாட்சி சொல்ல வந்தாங்க. நான் என்னைக்குமே அவங்க மேல கோவப்பட மாட்டேன். இது கேட்டதோட நம்ம வீரா சொல்றாங்க, மாறா, நீ யாரு மேலயும் கோவப்பட மாட்டா அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது மாறா. நான் இப்போதைக்கு என்ன சொல்றேன் தெரியுமா? நம்ம விஜய் இருக்கால, அவதான் அந்த வடிவ அம்மாவையே சாட்சி சொல்ல அனுப்பியிருக்கா. இதை கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன வீரா, ரொம்ப பெரிய டெஸ்ட் சொல்ற? விஜ் வடிவத்தை அனுப்புனது விஜயா? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா, அந்த வடிவத்தை அனுப்புனதே அவதான். அவ எதுக்காக இப்படி பண்ற அப்படிங்கறது எனக்கு தெரியல. விஜய விஜய் கிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோ அப்படின்னு அத்தை சொல்லிட்டு போறாங்க. இந்த அளவுக்கு அவங்க சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய் நார்மலான ஆள் கிடையாது. அவ கண்டிப்பா ரொம்ப பெரிய பிளான் பண்ணிதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இது கேட்டதோட மாறன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடி இப்படி சொல்ற? கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சதிகாரியவா இந்த வீட்டுக்குள்ள நம்ம வச்சிருக்கோம்? இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, ஃபர்ஸ்ட் அவ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, அவளோட நோக்கம் என்ன, வள்ளியம்மாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம மாமாவோட ஊருக்கு போகணும். மாறன் சொல்றாரு, சரி வீரா, நீ சொல்லிட்டல்ல, நம்ம காலையிலே போகலாம். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, முக்கியமா அவ ஊருக்கு நம்ம போறோம் அப்படிங்கிறது விஜிக்கு தெரியக்கூடாது. ஒருவேளை விஜிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவ வந்துட்டு இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பாப்பா. அவ வேற ஏதாவது பிளான் பண்ணி நம்ம பக்கமும் வந்து தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவளுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியக்கூடாது. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, சரி வீரா, அவளுக்கு தெரியாமலே நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்புறம் விஜய காமிக்கிறாங்க. விஜய் வள்ளியோட ரூம்ல இருந்துகிட்டு அந்த வீரா நேக்கா திட்டம் போட்டு எப்படி என்ன இன்னொரு ரூமுக்கு அனுப்பிட்டா, கார்த்தி கூட இருந்தா தானே நம்மளோட விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் வீரா இன்னொரு பக்கம் வெளியில வராங்க. அப்பதான் விஜய் வராங்க. விஜய் வந்துட்டு நேரா வீராவை பார்த்து, அக்கா, நல்லா பிளான் பண்ணி என்ன அவரோட ரூம்ல தங்க விடாம பண்ணிட்டீங்கல்ல. இது கேட்டதோட செம்ம கோவப்படுறாங்க நம்ம வீரா. இங்க பாரு விஜய், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ தேவையில்லாம என்னைய இந்த பிரச்சனையில இடையில சேர்க்காத. விஜய் கேக்குறாங்க, எப்படிக்கா உங்களை இந்த பிரச்சனையில சேர்க்காம இருக்க முடியும்? இன்னைக்கு நான் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க தானக்கா காரணம். நீங்களும் உங்க அக்காவும் தான் காரணம்.
அன்னைக்கு மட்டும் உங்க அக்கா அந்த மாதிரி விஷயத்த பண்ணாம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அக்கா தான். அப்ப வீரா நினைக்கிறாங்க, எவ்வளவு வேணாலும் பொய் சொல்லி கொடி, உன் திட்டத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல முறியடிச்சிட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்ட்டு வீரா கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வீரா எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து போனதை பார்த்துட்டு விஜி நினைக்கிறாங்க, என்ன இது, வீரா காலையில இருந்தே ஒரு டைப்பா என்ன முறைச்சுக்கிட்டே இருக்காளே, இவளுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோ? ஒருவேளை நம்ம முதுகுல இருக்க அந்த டாட்டோவை பார்த்திருப்பாளோ? அதைத்தான் நம்ம வந்துட்டு தெரியாம வச்சிருக்கோமே. ஒருவேளை அந்த வடிவு ஏதாவது சொல்லியிருப்பாளோ? அந்த வடிவு இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் எந்த உண்மை வீராவுக்கு தெரிஞ்சிருக்கும்? இந்த சிஐடி மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை இவ கண்டுபிடிச்சு நம்மள டார்ச்சர் பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நம்ம வீரா நினைக்கிறாங்க. விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை வீராவும் மாறனும் எங்கேயோ கிளம்பி வராங்க. அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வரத நம்ம ராமச்சந்திரன் பாக்குறாரு, வள்ளியும் பாக்குறாங்க. ரெண்டு பேரும் வந்ததோட வள்ளி கேக்குறாங்க, காலையிலே ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அப்ப மாறன் சொல்ல வராரு இது மாதிரி அப்படின்னு சொல்ல வர, அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல வள்ளியம்மா, வீட்டுல கொஞ்ச நாளா பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. நானும் மாறனும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கோம். போயிட்டு வரவா? இது கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, அப்படியா வீரா, சரி போயிட்டு வா. அப்பதான் விஜய் அந்த இடத்துக்கு வராங்க. விஜய் வந்துட்டு ரெண்டு பேரும் எந்த கோயிலுக்கு போயிருங்க? அதுக்கு வீரா கேக்குறாங்க, இங்க பாரு, நானும் மாறனும் மாரியம்மன் கோவிலுக்கு போக போறோம். ஏன் நாங்க எங்க போறோம் அப்படிங்கறத சொல்லி அட்ரஸோட கையில கொடுத்துட்டு போகணுமா? அப்ப விஜய் கேக்குறாங்க, என்னக்கா, நான் என்ன சொன்னாலுமே கோவமா நினைச்சுக்கிறீங்க. நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு தானே கேட்டேன். கேக்குறதுல ஏதாவது தப்பாக்கா? பாத்தீங்களா சித்தி, நான் என்ன பேசினாலுமே இவங்களுக்கு கோவமா தான் வருது. ஏன்னா இவங்களோட தங்கச்சியோட லைஃப் அப்படி போனதுக்கு நான் தானே காரணம். அதான் என் மேல எப்ப பார்த்தாலும் கோவப்படுறாங்க. அப்ப வள்ளி நேரா வீராவை பத்தி, வீரா, இவ நார்மலா தானே கேட்டா எந்த கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு, அதுக்கு போய் ஏன் இவளை கடிக்கிற? அதுக்கு வீரா சொல்றாங்க, சரிங்க வள்ளியம்மா, அவளை பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாரு விஜய், நானும் மாறனும் கோவிலுக்கு தான் போறோம், வேற எங்கேயும் போகல, பயப்படாத அப்படின்னு சொன்னதோட விஜய் நினைக்கிறாங்க, இவ எதுக்கு இப்படி குத்தி காட்டி பேசுறா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம வீரா நேரம் மாறனை கூட்டிட்டு வெளியில வராங்க. அப்ப வீரா சொல்றாங்க, பாத்தியா மாறா, நம்ம எங்கேயோ வெளியில போறோம் அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம அவளுக்கு ஏதாவது எதிரா ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிற பயத்துலதான் அப்படி சொல்றான். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, இப்படி இவ பதட்டப்படுறத பார்த்தாதான் எனக்கு இவ மேல மேலும் மேலும் சந்தேகம் அதிகரிக்குது. கண்டிப்பா இவ ஏதோ ஒரு பிளான் பண்றா வீரா, அதை இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா ராமச்சந்திரனோட சொந்த ஊருக்கு போறாங்க. வீரா நேரா மாறன் கிட்ட, இங்க பாரு, ராமச்சந்திரன் மாமாவோட மாமா இருக்காருல்ல, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? மாறன் சொல்றாரு, என்ன வீரா இப்படி கேக்குற? நேத்து பிறந்த குழந்தை வரைக்கும் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ கவலைப்படாத, அவர்கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு மாறன் நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கதவை தட்ட, அவரு கதவை திறந்து, மாறா வாப்பா. அப்ப மாறன் சொல்றாரு, எப்படி நல்லா இருக்கீங்களா? அதுக்கு அவரு சொல்றாரு, அதெல்லாம் நல்லா இருக்கேன் வாங்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, ராமச்சந்திரன் எப்படி இருக்காரு? மாறன் சொல்றாரு, அதெல்லாம் நல்லா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? அவரு சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன்ப்பா, கோயில் திருவிழாவோட வந்துட்டு போனீங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரல. அப்ப மாறன் சொல்றாரு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இப்ப என் தம்பி கார்த்தி இருக்கான, அவனுக்கு கூட கல்யாணம் ஆகிட்டு. இது கேட்டதோட அவரு சொல்றாரு, ஆமாப்பா, இந்த விஜய கூட்டிட்டு போனீங்களே அந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? மாறன் சொல்றாரு, ஆமா, ஒரு பிரச்சனையால ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி ஆயிருச்சு. உடனே அவரு கேக்குறாரு, கல்யாணம் நடந்த அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், எதுக்காக நீங்க போயிட்டு அந்த விஜய் பொண்ண கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அப்ப மாறன் சொல்றாரு, வேற வழி இல்லாமதான் கல்யாணம் பண்ண வேண்டியதாகிருச்சு. அவரு சொல்றாரு, அது எப்படிப்பா, உங்க வீட்டு பையன் பத்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுதான் போய் சொல்றா. அது கேட்டதோட வீரா கேக்குறாங்க, ஏன் உங்களுக்கு விஜய பத்தி எதுவும் தெரியுமா? அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருமா, அந்த பொண்ணு இந்த ஊர்லயே இல்ல, ஆனா நீங்க வந்ததோட எங்கிருந்து வந்தான்னு தெரியல, அப்படியே புடவை கட்டிக்கிட்டே இங்க வந்துட்டா. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு ரொம்ப பெரிய திட்டத்தோட இருந்திருக்கா. இது மாதிரி ஏதோ ஒரு வீட்டுல இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அந்த வீடே இப்பதான் வந்துட்டு அவ வாடகைக்கு எடுத்திருக்கிறா. நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு அவ தேடி வந்திருக்கா. பாருங்க, அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உங்க வீட்டையே சுத்தி சுத்தி வரா. இதை கேட்டதோட வீரா கேக்குறாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்?
அவர் சொல்றாரு, இங்க பாருமா, ராமச்சந்திரன் ரொம்ப நல்லவர். இது மாதிரி அந்த விஜயோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க இறந்ததுக்கு இந்த ராமச்சந்திரன் தான் காரணம் அப்படின்னு விஜி சரியான கோவத்துல இருந்திருக்கா. எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு இருந்திருக்கா. அது எப்படிப்பா அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு ராமச்சந்திரன் தான் காரணம் அப்படின்ட்டு அந்த விஜி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அவ எப்படியாவது உங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து உங்க குடும்பத்தை பழி வாங்கணும்ட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது தெரியாம நீங்களும் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. ஆரம்பத்திலேயே அவளை சேர்க்காதீங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். கொஞ்சமாவது கேட்டீங்களா? இங்க பாருங்க, அவ ஒன்றும் படிக்காதவெல்லாம் கிடையாது. அவளுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவ, புரிஞ்சுக்கிட்டவ. அவ கிராமத்தா மாதிரி நடிக்கிறா. அவ இந்த ஊர்லயே இல்ல, சென்னையில போயிட்டு நல்ல ஹையர் ஸ்டடீஸ் படிச்சவ. என் புள்ள கூட அவ கூட சேர்ந்து படிச்சவதான். இது கேட்டதோட நம்ம வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? அவர் சொல்றாரு, ஆமாம்மா, இந்த பொண்ணை நீங்க ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது பயங்கரமான திட்டத்தோட தான் உங்க வீட்டுக்குள்ள புகுந்திருக்கு. நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ராமச்சந்திரா ரொம்ப நல்லவர். எப்படியாவது விஜயை திருத்திடுவாரு. அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. அந்த விஜி அவளோட பிளான ஆரம்பிச்சுட்டாலோ என்னமோ. நீங்க பாருங்க, எதுக்கும் நீங்க அந்த விஜி கிட்ட இருந்து பாதுகாப்பா இருங்க. இது கேட்டதோட வீராவும் மாறனும் ஷாக் ஆகி வெளியில வந்துட்டு மாறன் கேக்குறாரு, டேய் என்னடா இது, இவர் எப்படி சொல்றாரு? மாறன் சொல்றாரு, ஆமா வீரா, கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. இப்பதான் ஒரு பிரச்சனை வீட்டுல முடிஞ்சுட்டு இப்ப மறுபடியும் வந்தான். இப்ப எப்படி அவளை வீட்டை விட்டு துரத்துறது? அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, அவளை அந்த வீட்டை விட்டு துரத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வள்ளியம்மா அவங்களோட சப்போர்ட்ல அவ ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்துறது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா அவ இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. வள்ளியம்மாவை வச்சு பிரச்சனையை உண்டாக்குவா. நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலையே மாறன். மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, என் குடும்பத்துக்கு ஏதாவது அவளால பிரச்சனை வந்துச்சு சும்மா விட மாட்டேன். நீ வா, நான் போய் கேக்குறேன். அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, நம்ம சும்மா போய் சொன்னா கண்டிப்பா நம்மள நம்ப மாட்டாங்க. நம்ம தகுந்த ஆதாரத்தோட போகணும். விஜய் இதுக்காக தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அப்பதான் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். இது கேட்டதோட மாறனும் சரி வீரா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீரா இப்படி திட்டம் போட்டு அந்த விஜய வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போறாங்க. விஜய் எப்படி வீராவை சமாளிக்க போறாங்க? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல, அப்கமிங் ஸ்டோரியில ரொம்பவே சூப்பரா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இனிமே நம்ம புது வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.